அடுத்த கட்டிங் பாருங்கள். அடுத்த கட்டிங் பார்த்தீங்கன்னா லீச்சிங் ஆர் எலிவேஷன் பேர். லீச்சிங் ஆர் எலிவேஷன் சொல்லப்படுது. அப்படின்னா லீச்சிங்னா கசிந்தோடுதல் பேர். லீச்சிங்னா கசிந்தோடு. எலிவேஷன்னா வடிதல்னு பேர். கசிந்தோடுதல் அல்லது வடிதல் ரெண்டும் ஒன்று தான். பாருங்கள், இந்த மூமெண்ட் ஆஃப் டீகம்போஸ்டு. மூமெண்ட் ஆஃப் டீகம்னா அதாவது சிதைக்கப்பட்ட பொருள் அது வந்து வாட்டர் சாலிபிள், வாட்டரில் கரையக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். வாட்டரில் கரையக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக் காம்பவுண்டாக, இதெல்லாம் வந்து பார்த்தா சிதைந்த பொருள். எது? இந்த ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக்கு வந்து சிதைத்து வைக்கப்பட்ட பொருள். அது வந்து நீர் மூலமாக அடித்து செல்லப்பட்டாலோ, நீர் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடித்து செல்லப்படலாம். அதுக்கு பேர் வந்து கசிந்தோடுதல் சொல்லலாம். நீர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. இல்லைன்னா மண்ணுக்கு அடியில் போகலாம். ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் லோயர் லேயர்னா ஒன்று மண்ணுக்கு உள்ள அது இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக், அதாவது சிதைக்கப்பட்ட பொருளான ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பொருள் வந்து நீரில் கலந்து மண்ணுக்கு அடியில் போனாலும் அதுக்கு பேர் லீச்சிங்னு பேர். இல்லை அது கேரிங் அவே ஆஃப் த சம் சேம் பை வாட்டர் இஸ் கால்டு லீச்சிங். அதாவது அவேன்னா வேற ஒரு இடத்துக்கு அது அடித்து செல்லப்பட்டால் கூட, வேற ஒரு இடத்துக்கு அது அடித்து செல்லப்பட்டால் கூட அதுக்கு பேர் லீச்சிங்னு பேர். லீச்சிங் என்னென்னா கசிந்து விடுதல், எவல்யூஷன்னா வடிதல்னு பேர். அப்போ டீகம்போஸ்னா சிதைக்கப்பட்ட ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் பொருள், இன்ஆர்கானிக் மெட்டீரியல். அது வந்து மண்ணுக்கடியில் நீர் மூலம் கலந்து மண்ணுக்கடியில் போனாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அது நீர்னால் அடித்து செல்லப்பட்டாலும் சரி, அதுக்கு பேர் தான் லீச்சிங் என்று பெயர். சரி, அடுத்து பாருங்க, ஹியூமிஃபிகேஷன் சொல்வது. ஹியூமிடின்றாங்களே, ஹியூமிஃபிகேஷன் பாருங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்காதல் பேர். மட்குன்னு சொல்லுவாங்களே, மக்கி போய் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான். இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் என்னது சிம்பிளிஃபைடு டெரிடேஸ்னா ஒரு எளிய சிம்பிளானது ஒரு எளிய படிகம் சொல்லலாம். இப்போ வந்து சிதைக்கப்பட்ட பொருளானது அப்படி மக்கி போய் ஒரு பாருங்க சேஞ்ச் இன்டு டார்க் கலரில், அதாவது டார்க் லேயராக ஒரு திட்டு மாதிரி, அது மாதிரி அம்போரஸ் சப்ஸ்டன்ஸ் கால்டு ஹியூமஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட பொருளானது ஒரு கருமையான படிகமாக உருமாற்றப்பட்டு அது வந்து மக்காத செயலுக்கு மாற்றம், அதாவது கருமையாக ஒரு படிகமாக மாற்றப்படும் செயலுக்கு பேர் தான் ஹியூமஸ் என்று பெயர். இது எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன தாவரங்கள் விலங்குகள் வந்து நாளாக அதை மக்கி அது உள்ளுக்குள்ளே போய் ஒரு திட்டாக கருப்பாக மாறி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹியூமிக்ன்றது. பாருங்க, இட் இஸ் கைலி ரெசிஸ்டன்ட்னா இதில் வந்து அதிகமான நோய் எதிர்ப்புத்திறன், மைக்ரோஃபியல் ஆக்ஷன், இதில் வந்து நோய் எதிர்ப்புத்திறன் அதிகமாக காணப்பட சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்புத்திறன் வந்து இதில் அதிகமாக இருக்கும்ன்றாங்க. அதனால் டீகம்போஸ் இஸ் வெரி ஸ்லோ. இது வந்து என்னது வெரி ஸ்லோனா இந்த சிதைத்தல் வந்து ரொம்ப மெதுவாக நடைபெறும் சொல்கிறாங்க. இந்த ரிசீவியர் ஆஃப் நியூட்ரியன்ஸ், இதில் வந்து அதிகமாக நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மினரலைசேஷன் நடக்கிறது. மினரலைசேஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கனிமமாக்கம்னு பேர். சம் மைக்ரோப்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் த ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஹியூமஸ் ஆஃப் த சாயில். அதாவது மக்குன்றாங்க இல்லையா, மக்கி போன பொருட்களை, அந்த மக்களை இருந்து கனிமப் பொருட்களை மீட்பது அல்லது வெளியெடுப்பது தான் கனிம மக்கள் பேர். அத்தகைய செயல்முறைக்கு பேர் தான் மினரலைசேஷன் பேர். அதாவது மக்கி போன பொருளிலிருந்து சில நுண்ணுயிர்கள் மூலமாக இன்ஆர்கானிக் பொருளை வெளியே கொண்டு வருவது. மக்கி போன பொருள்கள் இருக்குது, அதில் இருந்து சில மைக்ரோப்ஸ்னால் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் மூலமாக மக்கி போன பொருள்கள் மேலே இந்த மைக்ரோப்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மைக்ரோப்ஸ் வந்து அதை இன்னும் மக்க செய்து அது இன்ஆர்கானிக் பொருளை வெளியெடுக்கிறது தான் மினரலைசேஷன் பேர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டீகம்போசிஷன் சொல்லப்படுது. இந்த டீகம்போசிஷன் இஸ் அஃபெக்டட் பை கிளைமேட்டிக் ஃபேக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அதாவது சிதைவை பாதிக்கும் காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது அஃபெக்டிங் ஃபேக்டர் இல்லை ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீகம்போசிஷன்னா சிதைவை பாதிக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா
பாருங்கவே. ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், வெப்பநிலை வந்து சிதைவை பாதிக்குன்றாங்க. சாயில் மாய்ச்சர், ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் பாதிக்கும். சாயிலுடைய பிஹெச் லெவல், ஆக்சிஜன் அண்ட் ஆல்சோ கிளைமேட்டிக் பாருங்க. சரி, கெமிக்கல் குவாலிட்டி ஆஃப் டெரிடஸ். கெமிக்கல் குவாலிட்டினா வேதித்தன்மை. இப்போ இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். அதாவது டீகம்போசிஷனை பாதிக்கும் காரணிகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, டெம்பரேச்சர், சாயில் மாய்ச்சர், சாயில் பிஹெச், ஆக்சிஜன் அண்டு ஆல்சோ த கெமிக்கல் குவாலிட்டினா வேதியியல் தன்மை. இதெல்லாம் வந்து டீகம்போசிஷன் பாதிக்கக்கூடிய காரணிகள். இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் சைக்கிள், அதாவது நியூட்டன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பயோகெமிக்கல் சைக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரி புவி வேதி சுழற்சி என்று பெயர். சரிங்களா? நியூட்டன் சைக்கிள் என்னது? ஊட்டங்களின் சுழற்சி சொல்லலாம், அல்லது ஊட்டங்களின் சுழற்சி சொல்லலாம். பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ்னா என்ன? ஊட்டச்சத்து. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் எங்கே? பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் தியர் என்விரான்மெண்ட். அப்போ ஒரு என்விரான்மெண்ட்டும் ஒரு உயிரினம், இந்த ரெண்டுக்கு இடையில வந்து நியூட்ரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நியூட்ரியன்ஸ் ஆர்கானிசம் அண்டு என்விரான்மெண்ட், இது ரெண்டுக்கு இடையில வந்து நியூட்ரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுவதை தான் அவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிரி புவி வேதி சுழற்சி சொல்கிறாங்க. இதை தான் ஈகோசிஸ்டம். பாருங்க, நியூட்ரியன்ஸ் எசென்சியல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா? இது 2 மார்க் கேட்கலாம். அதாவது உயிரினங்களுக்கும் வேதி சூழலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நிகழும் ஊட்டங்களின் பரிமாற்றம் ஒரு சூழ்நிலை மடத்தில் முக்கிய அம்சம்ன்றாங்க. முக்கிய எசென்சியல் ஆஸ்பெக்டாக ஒரு முக்கிய அம்சம். எசென்சியல்னா ஒரு முக்கிய அம்சம். என்ன அம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில வந்து ஊட்டச்சத்து பரிமாற்றம் ஏற்படுறது தான் எசென்சியல் ஆஸ்பெக்ட். ஆல் ஆர்கானிசம் ரிக்யூர் நியூட்ரியன்ஸ் ஃபார் தியர் குரோத். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் என்ன நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்து வேணும். ஏன்னா அதனுடைய வளர்ச்சிக்கு தேவை, டெவலப்மெண்ட்டுக்கு தேவை, மெயின்டெனன்ஸுக்கு தேவை, அடுத்த ரீஃப்ளக்ஸுக்கு தேவை, அதாவது சர்க்குலேஷன்னா அதோட வாழ்க்கை சுழற்சிக்கு தேவை. அப்போ நியூட்ரியன்ஸ் வேணும். த ஈகோசிஸ்டம் ஆர் பயோஸ்பியர் இஸ் நோன் அஸ் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். அது பிறகு பயோஜியோ கெமிக்கல்ஸ்னா உயிரி புவி வேதி சுழற்சி என்று பெயர். ஒவ்வொரு ஆர்கானிசம் உயிர் வாழணும்னா அதோட குரோத்து, அதோடைய ரீப்ரடக்ஷன், மெயின்டெனன்ஸு, சர்க்குலேஷன், இதுக்கெல்லாம் எது தேவை? கண்டிப்பாக நியூட்ரியன்ஸ் தேவை. அப்படி தேவைப்படுறதுனால இந்த ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்பியரில் வந்து அது பேர் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு பேர். டிஸ்கார்டு. அப்போ சைக்கிளிங் மெட்டீரியல்ஸ் தேர் இஸ் 2 டைப் இருக்குது. இந்த சைக்கிள் வந்து 2 டைப் இருக்குன்றாங்க. ஒன்று வந்து கேசஸ் சைக்கிள். கேசஸ் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளி சுழற்சி என்று பெயர். வளி சுழற்சி. இப்போ வளி சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் அட்மாஸ்பியர். இதில் வந்து வளிமண்டலம் தான் ஈடுபடுது. அந்த வளிமண்டலம் காணப்படக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் அண்டு நைட்ரஜன் சைக்கிள். இந்த 3 சைக்கிளும் வந்து இது வந்து இங்கே செயல்படுன்றாங்க. இதன் மூலமாக சில பிரச்சனை நடக்குது. பாருங்க. அடுத்தது செடிமெண்ட்ரி சைக்கிள். செடிமெண்ட்ரி சைக்கிள்னா படிக சுழற்சி. அதாவது செடிமெண்ட்னா அடியில் வந்து கீழே வந்து படிஞ்சு காணப்படக்கூடிய சில படிவுகள் மூலம் ஏற்படக்கூடிய சுழற்சி. இட் இன்க்ளூட்ஸ் சைக்கிள்ஸ் பாஸ்பரஸ், சல்பர் அண்டு கால்சியம். பாருங்கள், வேறு ப்ரெசன்ட் இன் த செடிமெண்ட்ரி ஆஃப் எர்த்து. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் படிகளாக பாஸ்பரஸ் இருக்குது, சல்பர் இருக்குது, கால்சியம் இருக்குது. இந்த பாஸ்பரஸ், சல்பர், கால்சியம் சுழற்சி இதில் அடங்கி இருக்குன்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது. இதை பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மெனி ஆஃப் த சைக்கிள். பாருங்கள், மெனி ஆஃப் த சைக்கிள் மெயின்டெனன்ஸ் அபோவ் த ஸ்டடீடு பை யூ இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ். அதாவது இதை பற்றி நீங்கள் முன்னால் படிச்சிருப்பீங்க சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இட் இஸ் த சாப்டர். In this chapter, only the carbon and phosphorus cycles are explained. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதில் வந்து கார்பன் பாஸ்பரஸ் சைக்கிள் மட்டும் தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி இங்கே பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்கக்கூடிய சைக்கிள் வந்து இது கார்பன் சைக்கிள். இப்போ கார்பன் சைக்கிளை பாருங்க. இதில் வந்து கார்பன் சுழற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் between organism and environment, it is known as carbon cycle. ஏன்னா உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நடைபெறும் கார்பன் ஓட்டம் ரெண்டுக்கு இடையில வந்து கார்பன் எப்படி பாஸ் ஆகுது அதை பற்றி படிக்கக்கூடிய சைக்கிள் தான் கார்பன் சுழற்சி. எதுக்கு? ஆர்கானிசத்துக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில வந்து
கார்பன் ஓட்டம் கார்பன் எப்படி சுழற்சி ஆகுது அப்படின்னு பற்றி படிக்கிறதா கார்பன் சுழற்சி. கார்பன் இஸ் அன் இன்எவிடபிள் பார்ட் ஆஃப் ஆல் பயோ மாலிகுல்ஸ். அது வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். கார்பன் அனைத்து உயிர்களின் மூலப்பொருள், மூலப்பொருள் தான் கார்பன். அதனால் இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின், முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இல்லைங்களா? வேறு சொல்கிறாங்க, அனைத்து உயிர்களும் மூலப்பொருள்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத பகுதிக்கு தவிர்க்க முடியாது. இது வந்து எதை பாருங்க, இட் இஸ் அண்ட் இஸ் என்னது சப்ஸ்டைன்லி பாருங்க, சப்ஸ்டைன்லி இம்பேக்டடு பை த சேஞ்ச் த கிளாபல் கிளைமேட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவிர்க்க முடியாத, இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உலகளவிய காலநிலை மாற்றத்தினால் கணிசமான விளைவுகள், இதனால வந்து சில விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அது பாருங்க, சைக்கிளிங் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் அட்மாஸ்பியர் இஸ் constitutes the two reciprocal process photosynthesis and respiration. கார்பன் அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உயிரினங்களுக்கும் வளிமண்டலத்துக்கும், அதாவது உயிரினங்கள்னா ஆர்கானிசத்துக்கும் அட்மாஸ்பியருக்கும் ஆர்கானிசத்துக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில கார்பன் சுழற்சி நடைபெறுது. ஆனால் கார்பன் சுழற்சி நடைபெற்றுச்சுன்னா அது எதுக்காக நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசத்துக்காக மட்டும்தான். அப்போ அந்த 2 ப்ராசஸ் நடக்கணும்னா கார்பன் வேணும். எது? போட்டோசிந்தசிஸ் அண்டு ரெஸ்பிரேஷன். அப்போ அந்த போட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா அது எது நடக்குது, எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட் 2க்கு இடையில கார்பன் இருக்கிறதுனால தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. த ரிலீசிங் கார்பன் இன் அட்மாஸ்பியர் இன்க்ரீஸ் த பர்னிங் ஆஃப். சரி, நான் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஃபாசில்ஸ்னால் எரிபொருள் இருக்கிறதுனால அங்கே அதிகமாக கார்பன் உருவாகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டீஃபாரஸ்டேஷன், காடு அழிக்கப்படுறதுனால, காட்டில் வந்து தீ எரியுது பாருங்க, தீ பிடிச்சிச்சுன்னா அது மூலம் ஏற்படுன்றாங்க. அடுத்து ஃபாரஸ்ட் ஃபயர். இப்போ காடு டீஃபாரஸ்டேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா? டீஃபாரஸ்டேஷன் அப்போ காடுகள் எரிக்கப்படுறதுனால, அதாவது காட்டு தீ, ஃபாரஸ்ட் ஃபயர்னா காட்டு தீ. அதே மாதிரி வால்கன்னா எரிமலை வெடிக்கிறது, இரஃபேஷன். அடுத்து டீகம்போசிஷன், டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ், த டீட்டெயில் கார்பன் சைக்கிள் கிவன் இன் ஃபிகர். இதெல்லாம் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சைக்கிள். அடுத்தது பாஸ்பரஸ் சைக்கிள் பாருங்கள். பாருங்க, இட் இஸ் ஏ டைப் ஆஃப் செடிமெண்ட்ரி சைக்கிள். செடிமெண்ட்ரி சைக்கிள்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு படிம சுழற்சி அமைப்பு. ஒரு படிம சுழற்சி அமைப்பு இல்லை படிம சுழற்சி ஒரு வகைன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வி நோ த பாஸ்பரஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த பயோமாலிகுல்ஸ். இப்போ பாஸ்பரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பாஸ்பரஸ் எங்கன்னா பயோமாலிகுல் சொல்லக்கூடிய உயிரினங்கள், அனைத்து உயிரினங்களும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி உயிரினங்களுக்கு பாஸ்பரஸ் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல இருக்குது, ஆர்என்ஏல இருக்குது, ஏடிபியில் இருக்குது, என்ஏடிபி, இதிலெல்லாம் என்னது பாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, லிவிங் ஆர்கனிசத்தில் காணப்படக்கூடியதான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி. அப்போ இதெல்லாம் காணப்படுறதுனால பாஸ்பரஸ் வந்து நம்ம உயிரினங்களில் இருக்குன்றாங்க. பாஸ்பரஸ் இஸ் நாட் அஃபண்டன்ட் த பயோஸ்பியர். அதாவது பாஸ்பரஸ் வந்து என்னது பயோஸ்பியர் உயிர் குலத்தில் இல்லை, அவ்வளோவா இல்லை. இது 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? கிடையாதுன்றாங்க. வேறஸ் பல்க் குவான்டிட்டி, இது வந்து பல்காக காணப்படும். பல்க்னா அதிகமாக காணப்படும் குவான்டிட்டி. பாஸ்பரஸ் பிரசன்ட் இன் ராக் டிபாசிட்ஸ்னா பாறை வெடிப்புன்றாங்க இல்லையா? அப்போ அதிகமான பாஸ்பரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாறை வெடிப்புகளில் காணப்படும். ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, என்னது பாறை வெடிப்புகளில் காணப்படுது. பாறை வெடிப்பு சொல்லலாம், பாறை வெடிப்பு சொல்லலாம், அல்லது பாறை படிவு சொல்லலாம். அடுத்து மெரைன் செடிமெண்ட்ஸ், இது குகன், அதாவது குகனம் சொல்லக்கூடியது அப்படின்னா கடல் படிவுகள். அடுத்து மெரைன் கடல் செடிமெண்ட்ஸ். அதுக்கடுத்து குகனம்னா கடல் அருகுவால் பறவை எச்சங்கள். அதாவது இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த டெபாசிட்ஸ் வெதரிங். இது வந்து என்னது அதிகமான பாஸ்பரஸ் காணப்படுது. இங்கே அதிகப்படியான பாஸ்பரஸ் காணப்படுறாங்க. எங்கே காணப்படுது? பாறை படிவுகள், கடல் படிவுகள், கடல் அருகு அப்படின்னு சொல்லக்கூடிய சில இதிலிருந்து காணப்படும் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க,
அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப்டர் தட் த சர்க்குலேட்ஸ் த லித்தோஸ்பியர்னா தொல்பெயல் எச்சம் சொல்லுவாங்க. தொல்பெயல்னா அப்போ அதாவது ஏற்கனவே மக்கி போய் ரொம்ப பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மாதிரில அதை அந்த அதிலிருந்து இருக்கக்கூடிய தொல்பொருள் எச்சங்கள் இருக்கு இல்லையா, அதை எரிக்கிறதுனால ஏற்படுது. அடுத்து வெல்அஸ் ஹைட்ரோஸ்பியர் த ப்ரொடியூஸ் அப்சர்வ் ஃபாஸ்பரஸ் ஃப்ரம் த பாஸ்பேட் அயன்ஸ். இப்போ ஹைட்ரோஸ்பியர் சொல்லியாச்சுன்னா ஹைட்ரோஸ்பியர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் ஓகேங்களா. அந்த ஹைட்ரோஸ்பியர் சொல்லக்கூடியவை வந்து இதெல்லாம் எரிக்கிறதுனால அதுலேருந்து பாஸ்பேட்டை எடுக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து எரிப்பது பாஸ்பேட்டை எடுக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அண்ட் தென் டிரான்ஸ்பெக்டட் த ஈச் ட்ராபிக் லெவல் ஃபுட் செயின் மூலமாக. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் இந்த ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, அப்போ இந்த ப்ரொடியூசர் சொல்லக்கூடிய தாவரங்கள் வந்து அதிகமான பாஸ்பரஸை எடுத்துக்குது. அந்த பாஸ்பரஸை தாவரங்கள் எடுக்கிறதுனால அந்த பாஸ்பரஸ் தாவரங்கள் சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் இருக்குங்களா, அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்பரஸ் மூவ் ஆகுது. அப்படியே ஒவ்வொரு புட்செயின் மூலமாக டிராபிக் லெவல் 1, டிராபிக் லெவல் 2, டிராபிக் லெவல் 3, டிராபிக் 4 அப்படியே படிப்படியாக அது வந்து என்ன செய்யுது, அந்த பாஸ்பரஸ் எல்லா வீடுக்கும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அகைன் டெத் ஆஃப் த ஆர்கானிசம் அண்ட் டீக்ரேடேஷன். இப்போ இறந்து போன உயிரினங்களுக்குலாம் உயிரினங்கள் அது அப்படியே படிப்படியாக அதாவது இறந்து போன உயிரினங்கள் அது படிப்படியாக வந்து அழியும் பொழுது அதுலேருந்து எச்சங்கள் இருக்குது. எச்சங்கள்னா கழிவுகள் இருக்குங்களா, அந்த கழிவுகளை சிதைக்கும் பொழுது அதில் இருந்து பாஸ்பரஸ் வெளிப்படுது. அதுலேருந்து பாஸ்பரஸ் வெளிப்படுன்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்பரஸ் வந்து ஹைட்ரோஸ்பியர் அதாவது லித்தோஸ்பியர் அண்டு ஹைட்ரோஸ்பியர் அதாவது நிலங்கள்லையும் நீர்களையும் அது பரவி கிடக்குறாங்க. நீர்களையும் பரவி கிடக்குன்னு சொல்கிறாங்க. அது 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அடுத்த டயக்ராம் பார்த்துங்க. இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்க. டயக்ராம் வந்து பாஸ்பரஸ் சைக்கிள் டயக்ராம் இருக்குது. அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.